தெரிஞ்சுங்க. இந்த பகுதியில வந்து ஒரு உதாரண கதையை பார்க்க போறோம். ஒரு ஊர்ல ஒரு அப்பா, நல்ல ஒரு ஒரு கலைஞர், படிச்ச கலைஞர். அவருக்கு அமைஞ்ச மனைவி வந்து படிப்பறிவு இல்லாதவங்க, நிறைய பாசம் உள்ளவங்க. அந்த மேட்சிங் பாருங்க, அந்த மேட்சிங் வந்து நீங்க சரியா பண்ணிக்கலன்னா லைஃப் அவுட். இவர் நல்லா படிச்சவர், மிகப்பெரிய கலைஞர். அவங்க வந்து படிப்பறிவு இல்லாதவங்க, ஆனா வந்து பாசம் உள்ளவங்க. இவர் வந்து எல்லாம் பர்ஃபெக்டா நடக்கணும் அப்படிங்கிறவர், ஒரு பஞ்சுவலா நடக்கணும், எல்லாம் கரெக்டா நடக்கணும் அப்படிங்கிற நினைவு உள்ளவர், எண்ணம் உள்ளவர். இவங்க வந்து அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, பாசம் தான் முக்கியம் அப்படிங்கிற எண்ணம் உள்ளவங்க அம்மா. இவங்க ரெண்டு பேரும் மிஸ் மேட்சிங் ஆகி இவங்க வாழ்ந்துட்டு வராங்க. இவங்களுக்கு குழந்தைங்க 7-8 குழந்தைங்க பிறகுது. இந்த வரும்போது இவர் என்ன மாதிரி ஒரு கட்டுப்பாட்டோட குழந்தைங்களை வளர்த்துன்னு நினைக்கிறாரோ, அதுக்கு ஆப்போசிட்டா அந்த அம்மா செயல்படுறது. இவர் ரொம்ப கண்டிஷன் பண்ணாருன்னா அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு இவங்க சலுகை தர்றது. இதுல என்ன ஆகுது, அந்த குழந்தைங்களோட மனநிலை வந்து ரொம்ப ஒரு போராட்டமான மனநிலையா மாறி போயிடுது. அப்படியே எல்லா குழந்தைங்களும் ஒரு அவங்க மனப்பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க பல துன்பத்தை அடைகிறாங்க. ஒரு சில கேரக்டர் எல்லாம் உருவாகுது அவங்களுக்கு. அம்மா அப்பா மட்டும் ஒத்துமை இல்லாம ஒரு ஃபேமிலி நடந்துச்சுன்னா, உலகத்துல இருக்க எல்லா மோசமான கேரக்டரும் பிள்ளைங்களுக்கு வரும்.